ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ப்ரொஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா மைட்டோசிஸில் நடக்கக்கூடிய ப்ரொஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொஃபேஸ் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸ் ஆஃப் மைட்டோசிஸ் ஃபாலோஸ் த எஸ் அண்ட் G2 phases ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் படிக்கிறேன். இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு G1, S, G2, M ஃபேஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் G0 இந்த மாதிரி கொஞ்சம் எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, இந்த லைன்ஸ் படிக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சின்ன டயக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் படிச்சிருந்தேன். ஹோப்ஃபுல்லி யூ கெட் திஸ்ன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம லைன்ஸில் கொடுத்துருக்கிறத பார்ப்போம். ப்ரொஃபேஸ் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் அப்படிங்கிற டேர்முக்கான மீனிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கைனசிஸ் அப்படின்னாலே டிவிஷன். இப்போ சைட்டோகைனசிஸ்ன்னு வரும். கைனசிஸ்னா டிவிஷன். சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாசமில் டிவிஷன் நடக்க போகுது. கேரியோகைனசிஸ்னா நியூக்ளியஸில் வந்து டிவிஷன் நடக்க போகுது. ஸோ நியூக்ளியர் டிவிஷனை தான் வந்து கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஃப் மைட்டோசிஸில் நடக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் டிவிஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிறத நம்ம வந்து ப்ரொஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ப்ரொஃபேஸ், இந்த மெட்டாஃபேஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மைட்டோசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சம் இருக்கிற இந்த இன்பிட்வீன் ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் மைட்டோசிஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடியது தான் இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்ஃபேஸில் வந்து G1னா growth 1 ஃபேஸு, S ஃபேஸ்னா சிந்தசிஸ் ஃபேஸு, G2னா growth ஃபேஸு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைட்டோசிஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எஸ் ஃபேஸுக்கும் G2 ஃபேஸுக்கும் நெக்ஸ்ட்டாக நடக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே G1 ஃபேஸ் இருக்குது, G1 ஃபேஸு, எஸ் ஃபேஸு, G2 ஃபேஸு, இதோட மூணுத்துக்கோட கண்டினியூஷனாக தான் இந்த ப்ரொஃபேஸ் நடக்குதுன்னு கொடுத்துருக்கலாமே, ஏன் அது வந்து பர்டிகுலர் எஸ் ஃபேஸும் G2 ஃபேஸுக்கும் அடுத்ததாக நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு யாருக்கு டவுட் வந்திருக்கலாம். அப்படி வரலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மூளை கசக்கி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ G1 ஃபேஸ் பாருங்களேன். G1 ஃபேஸில் வந்துட்டு அப்படி க்ரோத் நடந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு குரோமோசோமோட க்ரோத்தோ இல்லை குரோமோசோம் டூப்ளிகேஷனோ செல் டிவிஷனோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எதுவுமே வந்து நடந்திருக்காது. ஆனால் அதே இந்த எஸ் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம், அதாவது நம்ம டிஎன்ஏ டூப்ளிகேஷன் வந்து நடக்கும். தட் இஸ் வை கால்ட் அஸ் சிந்தசிஸ் ஃபேஸ், எஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஸ் ஃபேஸில் தான் வந்து டிஎன்ஏயோட டூப்ளிகேஷன் வந்து டிஎன்ஏ வந்துட்டு டபுள் ஆகிற கண்டென்ட் வந்து இங்கே தான் நடக்கும். அண்ட் தென் அந்த டிஎன்ஏ டபுளான கண்டென்ட்டோட க்ரோத் எல்லாமே நடக்காது இந்த G2 ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏவோட இன்டர்ஃபியர், அதாவது அந்த டூப்ளிகேஷனோ இல்லை டிஎன்ஏட க்ரோத்தோ இந்த ஃபேஸில் நடக்கவே இல்லை. அதனால தான் இந்த ஃபேஸை எடுத்துக்காம எஸ் ஃபேஸும் G2 ஃபேஸோட கண்டினியூஷனாக வந்து ப்ரொஃபேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொஃபேஸோட வேலை என்னது, அந்த டிஎன்ஏவோட கட் ஆஃப் ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் நடக்க போகுது. டிஎன்ஏ அதாவது நியூக்ளியர் டிவிஷனுக்கான ப்ராசஸ் தான் நடக்க போகுது. ஸோ நியூக்ளியர் டிவிஷனுக்கான கண்டென்ட்ஸில் வந்து இருக்கிறது இந்த எஸ் ஃபேஸு G2 ஃபேஸு தான். ஸோ அதனால தான் அதோட கண்டினியூஷனாக வந்து ப்ரொஃபேஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைன்ஸ் தான், பட் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ டீப்பான மீனிங் இருக்குது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீப்பாக படிச்சிங்கன்னா தான் நல்லா புரியும். ஓகேவா? இந்த எஸ் அண்ட் த G2 phases, the newly synthesized DNA molecules form are not distinct but intertwined. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எஸ் ஃபேஸில் வந்துட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு டிஎன்ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு டிஎன்ஏ வந்து டூப்ளிகேட் ஆகுது. இந்த டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிஎன்ஏ இங்கே இருக்குது, இப்படி தனித்தனியாக டூப்ளிகேட் ஆகிறது கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அதோட மேலே சொத்து சாணி மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிருக்குது. ஸோ இதுலேருந்து பார்க்குறப்ப வந்துட்டு புதுசாக போட்ட சாணி எது, பழசாக போட்ட சாணி எதுன்றது தெரியாத மாதிரி ரெண்டும் சேர்ந்து மின்ல இன்டர்வேன் ஆகி அப்படியே கம்பைனாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸஸ்க்கு அப்புறம் நடக்கிற டிஎன்ஏ எல்லாமே வந்து இன்டர்வெயின்டாக தான் இருக்கும். அப்படியே மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய சாணி ஒன்று மாதிரி தான் இருக்குமே தவிர தனித்தனியாக செப்பரேட்டாக புதுசு இது பழசு அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ப்ரொஃபேஸஸ் மார்க்டு பை த இனிஷியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல். இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து G2 ஃபேஸும் எஸ் ஃபேஸோடது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரொஃபேஸ்க்குள்ளே போகிறோம். ப்ரொஃபேஸ்க்குள்ளே போகிறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இனிஷியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல். ஸோ கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ஹெட்செட் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கசகசன்னு அப்படியே சுற்றி இருக்கும். அந்த சிக்கு விழுந்த எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த ப்ரொஃபேஸ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு சிக்கு விழுந்த ஹெட்செட் இருக்குது, அது எல்லாமே கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம். அதை அப்படியே கண்டென்ஸ் ஆகி நீங்கள் அப்படியே செப்பரேட்டாக பிரித்து அப்படியே ஸ்மூத்தாக ஒரு ஒயர்டு அப்படியே லைனாக எடுத்து வைப்பீங்களா, அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகுதுன்னா
குரோமோசோம் மெட்டீரியல் பிகம் அன்டாங்கிள்டு டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் குரோமோசோம் கண்டென்சேஷன். ஸோ அந்த சுற்றி இருக்கிற அந்த கசகசன்னு இருக்கிற அந்த ஹெட்செட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்செட் அப்படியே வந்து அன்டாங்கிள் ஆகி அப்படியே ஒவ்வொன்றா வந்து அந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு லைன் அப்படியே ஒரு சிங்கிள் லைனாக நமக்கு ஒரு ஹெட்செட் பீஸாக கிடைக்கும்ல, அதே மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே தான் இங்கேயும் இருக்குது. இந்த இப்போ இங்கே பாருங்களேன், சரிங்க, அன்டாங்கிள்டுக்கான மீனிங் வந்து சிம்பிளாக வந்து மெஸ்டப். இந்த டேங்கிள் அன்டாங்கிள்கான மீனிங் நிறைய பேர் தெரியாமல் படிப்பீங்க. டேங்கிள்டு அன்டாங்கிள் அப்படின்னா மெஸ்டப்டாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்து ஆகுது. அதான் சொன்னால இந்த மாதிரி கசகசன்னு இருக்கிறது வந்து ப்ராப்பராக வந்து எடுக்கிறதா கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. இது இன்னும் வந்துட்டு நம்ம பயாலஜிக்கல் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து இப்படி ப்ராப்பரான ஒரு இதாக வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, கன்வெர்ட் ஆகிருக்குது. ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட், ஃபஸ்ட்டு வந்து G2 ஃபேஸ் வரைக்கும் நடந்து பார்த்துட்டோம். இப்போ ப்ரொஃபேஸோட ஸ்டார்டிங் என்ன இருந்துச்சு, அதாவது டிஎன்ஏ லெவல் குரோமோசோம் லெவலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து இன்னொரு விஷயம் வந்து இருக்குது, என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சென்ட்ரோசோம். இவன் என்ன ஆகுறான் அப்படின்றது பார்ப்போம். இப்போ இந்த சென்ட்ரோசோம் இருக்கா பார்த்தீங்களா, which had undergone duplication during S phase of the interphase. S phase of the இதில் வந்து 2 விஷயம் நடக்குது. என்னென்ன விஷயம் வந்து டூப்ளிகேட் ஆகுது, டிஎன்ஏ டூப்ளிகேஷன் வந்து நடக்குது. அந்த அதே மாதிரி சென்ட்ரோசோம் டூப்ளிகேஷன் வந்து நடக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரோசோம் டூப்ளிகேஷன் நடக்குது. இந்த சென்ட்ரோசோம் டூப்ளிகேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சென்ட்ரோசோம் which had undergone duplication during S phase. S phaseல வந்து சென்ட்ரோசோம் வந்து டூப்ளிகேட் ஆகிருது. now begins to move to the opposite poles of the cell. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து சென்ட்ரோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து டூப்ளிகேட் ஆயிடுச்சு. 2 டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஆகுதுன்னா, ஒரு இது இந்த பக்கமும் ஒரு இது இந்த பக்கமும் போய் ஆப்போசிட் போல்ஸ்க்கு வந்துட்டு போயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இங்கே இப்படி வந்து ஒன்று வந்து இப்படி 2 டூப்ளிகேட் ஆனது வந்து ஒன்று இந்த சைடு கார்னரும் இன்னொன்று வந்து இந்த சைடு எட்ஜுக்கும் வந்துட்டு அப்படியே போயிடுதுன்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சா? ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, which had undergone duplication during the S phase of the interphase. இந்த மாதிரிலாம் பிளாப்லாம் கொடுத்துருக்காங்களா. சிம்பிளாக இங்கே பாருங்களேன், எஸ் ஃபேஸில் வந்து சென்ட்ரோசோம் டூப்ளிகேட் ஆகுது. எஸ் ஃபேஸ் இருக்கிறது இடம் என்னது, இன்டர்ஃபேஸில் இருக்குது. இதை தான் அங்கே வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல்லுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரொபேஸ் கேன் தஸ் மார்க்டு பை த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக் ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ப்ரொஃபேஸாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எதை வச்செல்லாம் சொல்லலாம் அப்படின்றத வந்து கீழே ஒரு 2 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஈவெண்ட் வச்சு தான் சொல்கிறாங்க. இது 2 ஈவெண்ட் வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இவன் வந்து இப்போ ப்ரொபேஸில் தான் இருக்கிறான், இன்னும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது, நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் மெட்டீரியல் கண்டென்சஸ் டு ஃபார்ம் காம்பாக்ட் மைட்டோட்டிக் குரோமோசோம்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி கசகசன்னு இருக்கிறத வந்து அன்டாங்கிள் ஆகி இப்படி காம்பாக்டான ஒரு குரோமோசோம்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குரோமோசோம்ஸ் ஆர் seen to be composed of 2 chromatids attached together at the centromere. ஸோ இந்த சென்ட்ரோமியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு 2 குரோமாட்டிட்ஸோட வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து குரோமாட்டிட் அப்படின்னு இந்த ஒரே ஒரு இது மட்டும் இருக்குல்ல, இந்த ஒரு இதை மட்டும் நம்ம குரோமாட்டிட்னு சொல்லுவோம். இப்படி 2 குரோமாட்டிட் சேர்ந்து ஒரு சென்ட்ரோமியரில் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சா? அடுத்து சென்ட்ரோசோம் which had undergone duplication during the interphase begins to move to opposite poles of the cell. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து அந்த சென்ட்ரோசோமு. இப்போ இந்த சென்ட்ரோசோம் வந்து ஒன்றா இல்லாமல் இப்படி 2 செல்லாக டிவைட் ஆயிடுச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கார்னருக்கு போயிடும், இன்னொன்று வந்து அடுத்த கார்னருக்கு போயிடும், அடுத்த எட்ஜுக்கு வந்து போயிடும். இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஈச் சென்ட்ரோசோம் ரேடியேட்ஸ் அவுட் microtubules called astes. The 2 astes together with spindle fibers form the mitotic apparatus. இப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈச் சென்ட்ரோசோம், இப்போ இதுதான் வந்து சென்ட்ரோசோம் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஒவ்வொரு சென்ட்ரோசோமும் என்ன பண்ணும் அப்படின்னா ரேடியேட்ஸ் ஆஃப் த மைக்ரோடியூபிள்ஸை வந்து இப்படி வந்து ரேடியேட் பண்ணும், வெளியில் வந்து இப்படி இந்த மாதிரி ரேடியேட் பண்ணி அனுப்புது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து அப்படியே ஒவ்வொன்றா அந்த மைக்ரோடியூபிள்ஸ் வந்து வெளியே விடுது. அந்த ஒரு ஒயர் கனெக்ஷன் மாதிரி. இப்போ அந்த நர்வ்ஸ்லாம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அப்படியே நர்வ்ஸ்லாம் அப்படியே தேடி போய் இன்னொரு நர்வோட கனெக்ட் ஆகுமா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி வந்துட்டு விடுது. இந்த நம்ம தலைமை யார், நம்ம சென்ட்ரோசோம் வந்து இந்த ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி வந்து விட்டுறான். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து அந்த ஸ்பைடர்மேன் வெப் வருதுல,
அதுக்கு பேர் வந்து ஆஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஸ்டர்ஸை வந்து இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. டூ ஆஸ்டர்ஸ் த டூ ஆஸ்டர்ஸ் டுகெதர் வித் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இப்போ இந்த ஆஸ்டர்ஸ் அதோட சேர்ந்து ஸ்பிண்டில் ஃபைபர் இது ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா இதை வந்து மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் அந்த மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ். இது வந்து ஸ்பிண்டில், இது வந்து ஆஸ்ட்ரல் மைக்ரோடியூபிள்ஸ், இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து மைட்டாட்டிக் அப்பேரட்டஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? அடுத்து செல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோபேஸ் வென் வியூட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் டு நாட் ஷோ கோல்கி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், நியூக்ளியர் என்வலப், தே ஆல் டிஸப்பியர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபேஸர் இருக்கா இல்லை மெட்டாஃபிஸில் இருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்குலாம் ஒரு ஸ்டெப் சொல்லியிருந்தாங்களா. இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு செல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு அந்த கோல்கி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், அந்த சின்ன சின்ன செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கனலிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்கனலிஸ் எல்லாமே வந்துட்டு டிஸப்பியர் ஆகிருக்கும், காணாமல் போயிருக்கும். ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, அந்த அன்டாங்கிள் ஆகி இந்த கசம்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதுக்குள்ளே தான் எல்லா செல்ஸ் எல்லாமே இருக்கும். அது ப்ராப்பரான ஒரு லைனாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிரும். ஒரு குரோமோசோம் ஃபார்மில் அது வந்து இப்படி சேஞ்ச் ஆகிடுது. புரிஞ்சா? ஸோ இந்த குரோமாட்டின் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குரோமோசோம்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் வரனால வந்து இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், ரெட்டிகுலமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அது அப்படியே வந்து டிஸப்பியர் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்களேன். இது வந்து ஏர்லி ப்ரோஃபேஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படியே அந்த அவுட்டர் லேயர்லாம் வந்து லைட்டாக டிஸ்இன்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அது ஃபைனலாக பார்க்குறப்போ உள்ளுக்குற எல்லாமே டிஸப்பியர் ஆகி இந்த மாதிரி அந்த குரோமோசோம்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். இதுதான் வந்து ப்ரோஃபேஸ், அதாவது மைட்டாட்டிக் ப்ரோஃபேஸ். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து இதோட கண்டினியூஷனில் வந்து நடக்கிற மெட்டாஃபேஸை பற்றி பார்ப்போம். டடா.